எக்கனாமிக்ஸ் புக்கு வந்து அமேசான்ல இருக்கு, வாங்கிக்கோங்க சரிங்களா. நம்ம வந்து இந்த புக்ல வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் வந்து ரெண்டுமே இன்டகிரேட்டடா கவர் ஆன மாதிரி தான் இந்த புக்கை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல வந்து பிவைக்யூ இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 15 இயர்ஸோட ப்ரிலிம்ஸ் பிவைக்யூ அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூ ரெண்டுமே இன்கார்பரேட்டட். நீங்க ஸோ செகண்ட் டாபிக் இஸ் இன் இந்தியா voting cannot remain mere statutory right. ஸோ செகண்ட் இஸ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பஞ்சாயத்து. இது எழுதினது யாருன்னா குரேஷி எழுதியிருக்காரு. குரேஷி இஸ் ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தார். ஸோ ஒரு ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எழுதுனது தான் இதோட லெஜிட்டிமசி. ஸோ அவரே ஆர்டிகல் எழுதுறப்போ he will talk something valid. ஸோ இதுல என்ன அப்படின்னா voting cannot just be a statutory right. ஸோ இத்தனை நாளா ரைட் டு ஓட் என்ன ரைட்டு? கான்ஸ்டியூஷனல் ரைட்டா, ஸ்டாச்சுட்டரி ரைட்டா, லீகல் ரைட்டா, ஃபண்டமெண்டல் ரைட்டா? ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, அது நம்மளால சொல்ல முடியும். ஆர்டிகல் 326ல யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் இருக்கிறதுனால அது கான்ஸ்டியூஷனல் ரைட்டா, இல்ல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மூலமா தான் நமக்கு ரைட் டு ஓட் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அது ஸ்டாச்சுட்டரி ரைட்டா அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து ரொம்ப நாளா இருந்தது. ஏன்னா கிரேடிங்ல ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டையோ ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டையோ கவர்மெண்ட் மீறப்போ அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். பட் ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட்னா ப்ரொபோஷனாலிட்டி வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் தேன் ஸ்டாச்சுட்டரி ரைட். ரைட் டு ஓட்டுங்கிறது என்ன ரைட்டு அப்படிங்கிற இந்த கொஸ்டின் தான் நான் கேட்கல, யூபிஎஸ்சி கேட்டாங்க. இஸ் ஓட்டிங் a constitutional ரைட்டா, ஸ்டாச்சுட்டரி ரைட்டா, லீகல் ரைட்டா அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து 2017 பிலிம்ஸ் கொஸ்டின். நான் அந்த பிலிம்ஸ் எழுதினேன். ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, நேச்சுரல் ரைட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் someone is born they don't have right to vote, you should become 18 years old. ஸோ அப்போ அது நேச்சுரல் ரைட்னு சொல்லிட முடியாது. ஸோ அப்போ ஏபியை எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ சிடிக்குள்ள தான் ஏதோ ஒன்று போட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை ஐ ரிமெம்பர் ஐ ரோட் லீகல் ரைட். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல சபரி சார் நடத்தினார் 2017ல. சபரி சார் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல he was teaching that it is a statutory right தான் அப்படின்னு. பட் யூபிஎஸ்சி கீழே இட் வாஸ் given as constitutional right. அது எனக்கு தப்பு தான், அது சி தான் ஆன்சர்னு நினைக்கிறேன். யூபிஎஸ்சி gave answer as C. So what is constitutional right? ஆர்டிகல் 326 இருக்கிறதுனால யூபிஎஸ்சி சின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டோடைய பல ஜட்ஜ்மெண்ட்ல அது வந்து லீகல் ரைட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ கான்ஸ்டியூஷனல் ரைட் அண்ட் லீகல் ரைட்? ஸோ லீகல் ரைட் இஸ் an umbrella term, லீகல் இஸ் a broader word. இதுக்குள்ள ரெண்டுமே வந்துடும். ஒரு நாட்டுல சட்டப்படி ஆர் அந்த நாட்டில் இருக்கிற ஸ்டாச்சு படி உங்களுக்கு வந்து ஒரு ரைட் வருதுன்னா அதை தான் லீகல் ரைட்னு சொல்றோம். அந்த ரைட் கான்ஸ்டியூஷனும் கொடுக்கலாம் ஆர் ஒரு லாவும் கொடுக்கலாம். ஸோ அப்போ கான்ஸ்டியூஷனல் ரைட் இது கீழே தான் வருது, லீகல் ரைட் இது கீழே தான் வருது. லீகல் ரைட் இஸ் ஸ்டாச்சுட்டரி, ஸ்டாச்சுட்டரி ரைட் இது கீழே தான் வருது. கான்ஸ்டியூஷன்ல இருந்து உங்களுக்கு வர ரைட்டையும் லீகல் ரைட்னு சொல்லலாம். ஏன்னா லீகலி என்டைட்டில்டு அண்டர் ஆர்டிகல் 32. ஆர் ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட்னா என்னதுன்னா ஒரு ஸ்டாச்சுனா லா, ஒரு லா மூலமா அந்த ரைட் உங்களுக்கு வந்திருந்தாலும் அதை லீகல் ரைட்னு சொல்லலாம். ஸோ a legal right is divided into two, constitutional right and statutory right. So all the statutory rights are legal rights, all the legal rights are not statutory rights அப்படின்னு கூட நீங்க வந்து you can take. இப்போ சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ரைட் டு vote is a statutory right. இது கீழே தான் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதே கிடையாது. ஸோ அதுதான் இந்த எடிட்டோரியலோட இதுவே. அண்ட் இப்போ எஸ்ஐஆர்லாம் நடக்கிறப்போ நிறைய பேருக்கு வந்து ரைட் டு ஓட் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த இதுல டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுனால நிறைய பேர் வந்து இதை பத்தி பேசுறாங்க. இட் ஷுட் பிகம் அ கான்ஸ்டியூஷனல் ரைட், அவ்வளவு ஈஸியா யாராலும் எடுத்துட முடியக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு டிபேட் இப்போ வந்துச்சு. ஸோ ஏன் அது ஸ்டாச்சுட்டரி ரைட்டா இருக்கணும்? வாட் இஸ் அ டெமோக்ரஸி? டெமோக்ரஸி இஸ் ரூல் ஆஃப் பீப்புள், பீப்புள் ஆர் சாவரன். இந்தியாவில் யார் சாவரன்? கான்ஸ்டியூஷன் இஸ் சாவரன். கரெக்டா? கான்ஸ்டியூஷன் தான் பெருசு, எல்லாரும் கான்ஸ்டியூஷன் கீழே தான். பி இட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் பிரைம் மினிஸ்டர் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஆல் ஆஃப் அஸ் ஆஸ் அ சிட்டிசனா நம்ம கான்ஸ்டியூஷன் கீழே தான். ஆனா கான்ஸ்டியூஷனுக்கு யார் பவர் தரானா அகைன் பி த பீப்புள். அப்படி வரும்போது நம்ம தான் சுப்ரீம் ஆயிடும். ஸோ அப்போ வந்து த பவர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் கமிங் ஃப்ரம் பீப்புள் தான். அப்போ ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு மீனிங் என்ன அப்படின்னா சாவர்னிட்டி ஆஃப் பீப்புள். ஸோ பீப்புள் தான் சாவரன். அப்போ பீப்புளுக்கு அந்த சாவர்னிட்டி என்ஷோர் பண்ற ஒரு விஷயம் தான் ரைட் டு ஓட். டெமோக்ரஸி இஸ் அபவுட் பீப்புள் சூசிங் their own people, own leaders. ஸோ அப்போ லீடர்ஸை சூஸ் பண்ற அந்த பவருமே மக்களுடைய பாப்புலர் சாவர்னிட்டியை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதுவும் வந்து கான்ஸ்டியூஷன்ல ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கணும். அதை வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட் அப்படின்னு நம்ம மியர்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கீழே தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றது இட் இஸ் டீக்ரேடிங்
தி சாவர்னிட்டி ஆஃப் பீப்புள். ஸோ இட் மஸ்ட் பி மேட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட்னே போறாரு இவர். ஸோ ஏதோ ஒன்று கான்ஸ்டியூஷனலி அதை ரெகக்னைஸ் தான் இன்னும் எக்ஸ்பிளிசிட்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எடிட்டோரியல்ல இவர் பேசுறாரு. அப்போதான் அந்த டிபேட் ஆரம்பிச்சது. ஸோ இப்போதைக்கு அது ஸ்டாச்சுட்டரி ரைட் தான். இப்போ கேள்வி வந்துச்சுன்னா கீப் இட் டு ஸ்டாச்சுட்டரி ரைட் லெவல் ஆர் லீகல் ரைட் லெவல். கான்ஸ்டியூஷனல் ரைட்னு சொல்ல முடியாது, யூபிஎஸ்சி கீ கொடுத்துட்டதுனால. சுப்ரீம் கோர்ட் சொன்னதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ லீகல் ரைட் ஸ்டாச்சுட்டரி ரைட் தான். பட் அதை கான்ஸ்டியூஷனல் ரைட்டாகவும் ஃபண்டமெண்டல் ரைட்டாகவும் மாற்றணுங்கிறது தான் இந்த எடிட்டோரியல் சொல்லுது. ஏன் அதை மாற்றணும், அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் தான் இதில் இருக்கு. So first, for more than 7 decades, Supreme Court of India has consistently held that right to vote is not a fundamental right, but merely a statutory right, where it emerged from என்ன statute? Representation of People Act 1950 and 1951. நம்ம சிலபஸ்லயே ஒரு டாபிக் இருக்கு, Representation of People Act. Representation of People Act கீழே 1951 அதுக்கு கீழே தான் no one can be denied the right to vote except based on various disqualification அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கு. ஸோ அப்போ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி தான் நமக்குலாம் ஓட்டிங் ரைட்டே வருது. ஓகே, இன் a series of landmark judgment courts has gradually transformed. பட் என்ன ஆகுதுன்னா, ரைட் டு ஓட்டு, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு ரைட் டு ஓட்டுங்கிறது நம்ம வந்து ஸ்டாச்சுட்டரி ரைட்னு சொல்றோம். ஆனா அந்த ஓட்டை வந்து அந்த ஓட்டிங் ப்ராசஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை கான்ஸ்டியூஷனலாவே சொல்லியிருக்காங்க. அதாவது ரைட் டு ஓட்னா என்ன, யூ ஆர் கம்மிங் டு அ ஓட்டர் பூத் டு ஓட்டு, இதான் உங்களோட ரைட் டு ஓட்டு. ஒரு ஓட்டர் பூத்ல போய் ஓட்டு போடுறது, அது வந்து ஸ்டாச்சுட்டரி ரைட். ஆனா ஓட்டர் பூத்துக்குள்ள நீங்க வந்த பிறகு உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட்டா ஃபண்டமெண்டல் ரைட்டா அது மாறிடுது. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒருத்தர் ஓட்டர் பூத் உள்ள வந்த பிறகு அவர் யாருக்கு ஓட்டு போடுறாரு, யாருக்கு போட மாட்டாரு அப்படிங்கறதெல்லாம் ஆர்டிகல் 19 கீழே ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஓட்டர் பூத்துக்கு வர அந்த வழியை மட்டும் ஸ்டாச்சுட்டரி ரைட்டா வச்சிருக்காங்களே அப்படிங்கிற இந்த பாராடாக்ஸ் தான் இவர் இந்த எடிட்டோரியல்ல எழுதுறாரு. உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டினா இன்னும் புரியும். ஸோ ஓட்டர் ஃப்ரம் அ பாசிவ் ஸ்டாச்சுட்டரி கிரீச்சர் இன்டு ஆக்டிவ் கான்ஸ்டியூஷனல் ஆக்டரா வந்து பல ஜட்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. த ரிசல்ட் இஸ் அ கியூரியஸ் பாராடாக்ஸ். While acting as voting itself continues to be described as a statutory, many of its essential facets as அந்த ஓட்டிங் சார்ந்து இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் வந்துருச்சு. ஆனா ரைட் டு ஓட் இன்னும் ஸ்டாச்சுட்டரியாவே இருக்கு. ஸோ ரைட் டு ஓட் ஸ்டாச்சுட்டரி அப்படின்னு சொன்னா 4 ஜட்மெண்ட் என்ன, அதை மனப்பாடம் பண்ணணும். அதான் வந்து இந்த கொஸ்டின் வருதுன்னா இந்த 4 ஜட்மெண்ட் ஆன்சர்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பொன்னுசாமி வெர்சஸ் பொன்னுசாமி கேஸ், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வெர்சஸ் போட தேவையில்ல, வெறும் பொன்னுசாமி கேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். என்பி பொன்னுசாமி கேஸ், ரைட் டு ஓட் அண்ட் ரைட் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் கிரியேட்டட் பை ஸ்டாச்சு தான், வெறும் ஸ்டாச்சுட்டரி ரைட் தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அடுத்து ஜோதி பாசு கேஸ் 1982. இப்போ இந்த கேஸோட பேக் ட்ராப்புக்குலாம் நம்ம போவோம். ஜோதி பாசு கேஸ் 1982 வாஸ் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பெங்கால். ரைட் டு எலெக்ட் ஃபண்டமெண்டல், தோ it is fundamental to democracy, it is neither fundamental right nor a common law right, it is purely statutory right. அப்ப என்ன புது வேர்டா இருக்கு, காமன் லா ரைட். ஒரு ரைட் வந்து ஆர்டிகல் 12 டு ஆர்டிகல் 35 குள்ள இருந்துச்சுன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட். கரெக்டா, 12ல இருந்து 35 குள்ள இருந்தா அது ஃபண்டமெண்டல் ரைட். அதர் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல இருந்தா அது கான்ஸ்டியூஷனல் ரைட். ஒரு சட்டப்படி வந்ததுன்னா அது ஸ்டாச்சுட்டரி ரைட். காமன் லா ரைட்னா என்ன, காமன் லா ரைட்னா சுப்ரீம் கோர்ட் ரெகக்னைஸ் பண்ண ரைட்ஸ், எந்த ஸ்டாச்சுலையும் இல்ல, ஆனா சுப்ரீம் கோர்ட் தன்னோட ஜட்மெண்ட் மூலமா ஒருத்தருக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ரைட் டு பிரைவசி, ரைட் டு பிரைவசிக்கு ஏதாவது லா இருக்கா, இல்ல. ஆனா புட்டசாமி ஜட்மெண்ட் படி ரைட் டு பிரைவசி இருக்கு. ரைட் டு தேர்ட் ஜெண்டர் ஏதாவது லா இருக்கா, இப்போ வந்துருச்சு டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் லா, பட் அதுக்கு முன்னாடி வந்து நால்சா ஜட்மெண்ட் தான் இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு ஜட்மெண்ட் மூலமா சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற ரைட் தான் காமன் லா ரைட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் அது வந்து காமன் லா ரைட்டாவும் நாங்கள் கொடுக்கல, ஸ்டாச்சுட்டரி ரைட் தான் அப்படின்னு இந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ பொன்னுசாமி கேஸ், ஜோதி பாசு கேஸ், குல்தீப் நாயர் 2006 கான்ஸ்டியூஷனல் பெஞ்சே சொன்னாங்கன்னா டெமோக்ரஸி ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், பட் இண்டிவிஜுவல்ஸ் ரைட் டு ஓட் ஃப்ளோஸ் ஃப்ரம் தி லெஜிஸ்லேஷன் அப்படின்னு ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. என்னதான் டெமோக்ரஸி வந்து கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர், டெமோக்ரஸி இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா ரைட் டு ஓட்டுங்கிறது ஸ்டாச்சுட்டரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 3 முக்கியமான ஜட்மெண்ட்ஸ், பொன்னுசாமி, ஜோதி பாசு, குல்தீப் நாயர், இது 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இந்த மாதிரி ஜட்மெண்ட்ஸ்க்கு ஒரு லிஸ்ட் எடுத்து அதை மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி அடுத்த நாள் டெஸ்ட்ல எழுதணும். நாளைக்கு பாலிட்டி டெஸ்டா, ஓகே, அப்போ உங்களுக்கு போட்டி. அதுதான் இந்த ஜட்மெண்ட் எங்கேயாவது புகுத்த முடிஞ்சா புகுத்துங்க. சரியா, நெக்ஸ்ட் அது the logic. Constitution does not explicitly enumerate right to vote among the fundamental rights. So கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே எக்ஸ்பிளிசிட்டா இல்ல. ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஸ்டாச்சுட்டரி ரைட் தான் சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே அதை மென்ஷன் பண்ணல, வெறும் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல தான் இது இருக்கு அப்படிங்கிறதுனால அதை ஸ்டாச்சுட்டரி ரைட்னே சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஸ்டாச்சுட்டரி ரைட்னு சுப்ரீம் கோர்ட் ஃபைனலைஸ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம பாராடாக்ஸ்குள்ள போவோம். இதே சுப்ரீம் கோர்ட் தான்
இதோட அசோசியேட்டட் ரைட் டு ஓட்டுங்கிறது ஸ்டாச்சுட்டரியா சொல்லிட்டு அது கூட அசோசியேட் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கான்ஸ்டியூஷனலா சொல்லிடுச்சு. கான்ஸ்டியூஷனலைசிங் தி ஓட்டிங் ப்ராசஸ். ரைட் டு ஓட் இஸ் ஸ்டாச்சுட்டரி, பட் ஓட்டிங் ப்ராசஸ் இஸ் கான்ஸ்டியூஷனல் ஆர் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏடிஆர் கேஸ்னே நீங்க வச்சுக்கலாம். யூனியன் ஆஃப் இந்தியா விட்டுருங்க, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ஏடிஆர். இது லீகலா வரக்கூடிய ஒரு சில ரைட்ஸ் எல்லாமே ஏடிஆர் தான் கேஸ் போட்டு வாங்கியிருப்பாங்க. அதனால ஆன்சர் ரைட்டிங்ல டக்குன்னு கேஸ் ஞாபகம் இல்லைன்னா ஏடிஆர் ஜட்மெண்ட் அப்படின்னு போட்டு எழுதுறது ஒரு ஹேக். சரியா? அது கடைசி ஆயுதமா யூஸ் பண்ணும். இது மாதிரி ஒரு என்ஜிஓ இருக்கு, அதுக்காகவே கேஸ் போடுற ஒரு 4 என்ஜிஓ இருக்கு. அவனுங்க பேர் போட்டு ஒரு கேஸ் போட்டு விட்டுலாம். சுப்ரீம் கோர்ட்டை தடை பண்ணியிருக்கோம் ஹாலுசினேட்டிங் ஜட்மெண்ட்ஸ். அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், voters have the right to know. இப்போ ஏடிஆர் 2002ல என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, எவ்ரி voter is having the right to know the criminal antecedent, educational qualification and financial assets of candidate. ஒரு கேண்டிடேட்டோட ஃபினான்ஷியல் அசெட்ஸ் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அவன் பேர்ல ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ரைட் ஓட்டர்ஸ்க்கு இருக்கு. அப்போ எலெக்ஷன்ல நிக்கிற ஒவ்வொரு கேண்டிடேட்டும் தன்னுடைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் தன்னுடைய சொத்து மதிப்பும் தன்னுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனையும் அஃபிடவிட்ல கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஜட்மெண்ட். அது வந்து ஆர்பிஐல அரசியல்வாதி கொண்டு வரல, காமன் லா ரைட்டா சுப்ரீம் கோர்ட் தான் ஜட்மெண்ட்ல ஏடிஆர்ல கொடுத்த பிறகுதான் அது எலெக்ஷன் கமிஷன் இன்கார்பரேட் பண்ணி அந்த அஃபிடவிட்டை கொண்டு வந்தாங்க. இப்போ அஃபிடவிட்ல எல்லாரோட சொத்தையும் நம்ம பாத்துறோம்ல. விஜய் கிட்ட அந்த பஸ் இருக்கு, அந்த பஸ் விஜய் தான் அப்படின்னு அவரோட அஃபிடவிட் பார்த்து தான் சொல்றோம். இப்போ விஜயோட சொத்து என்னன்னு தெரியணும்னா நீங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஆர் நீங்க வந்து ஸ்டாலினோட சொத்து என்ன அப்படின்னு தெரியணும்னா நீங்க அதை போய் பார்க்கலாம். ஆர் நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் பார்க்கலாம், பிரைம் மினிஸ்டர் மோடியோட சொத்தையும் நீங்க பார்க்கலாம். சரியா? ஏன்னா எல்லாருமே எலெக்ஷன்ல நாமினேட் பண்ணும்போது அது கொடுத்துருப்பாங்க, என்னோட சொத்து இவ்வளவுதான். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸும் நீங்க பார்க்கலாம், அவங்களுக்கு பிஏ டிகிரி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அது எங்க இருந்து உங்களுக்கு வருதுன்னா இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்ல இருந்து தான் தட் ரைட் ஹஸ் கம். ஸோ அப்போ ஒரு எலக்டர் போய் ஓட்டு போடுறது ஸ்டாச்சுட்டரி. ஆனா ஓட்டு போடுறப்போ அவருக்கு இன்ஃபார்ம்டு சாய்ஸ் இருக்கணும். ஏன் இந்த சொல்றாங்க, இவன் பேர்ல கிரிமினல் கேஸ் இருக்கா, இவனோட சொத்து மதிப்பு இப்படி இருக்கு, நமக்கு ஏன் அது தெரிஞ்சுக்கணும்னு கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அது தெரிஞ்சாதான் இவன் நிக்கிறவன். அடுத்த கேள்வி நமக்கு வரும், எப்படி அவன் அதை சம்பாதிச்சிருப்பான்? அப்போ 5 வருஷத்துல இவன் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கானா, அப்போ இவன் தப்பானவன், அப்போ இவன் ஓட்டு போடக்கூடாது, இவன் படிச்சவனா இல்லையா? சோ இதெல்லாம் தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. ஸோ அப்போ இன்ஃபார்ம்டு சாய்ஸ் மேக் பண்றதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு ஆர்டிகல் 19ல சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் டு எக்ஸ்பிரஷன்ல ஓட்டிங் இஸ் ரைட் டு எக்ஸ்பிரஷன். அப்படி ஓட் பண்ணும்போது இன்ஃபார்ம்டு சாய்ஸோட நீங்க ஓட் பண்றது லைக் இட் இஸ் கமிங் அண்டர் ஆர்டிகல் 19 அப்படின்றாங்க. ஸோ ரைட் டு இன்ஃபார்ம்டு ஓட்டிங் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கு, ஆனா ரைட் டு ஓட்டிங் ஸ்டாச்சுட்டரியா இருக்கு. அதான் அந்த அனாமலி. உங்களுக்கு புரிஞ்சுச்சு? அதனால தான் அது ஒரு கன்ஃபியூஷன். அதை வரை அவங்க கேள்வியா கேட்டு வச்சிருக்கு. The Constitution reasoned that meaningful participation in the democracy is impossible unless the voters are adequately informed. So, அப்போ informed voting ஆர்டிகல் 19ல வந்துட்டாங்க. அடுத்த கேஸ் பியூசிஎல். பியூசிஎலும் வந்து நிறைய பிஏஎல் போட்டிருக்காங்க, பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ். பியூசிஎல் கேஸ். பியூசிஎல் கேஸ்ல 2003ல ஒரு கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, வெல் ரீடைட் ரைட் டு ஓட் ஸ்டாச்சுட்டரி, அதுல ஸ்டாச்சுட்டரின்னு சொல்லிட்டாங்க, பட் ஃப்ரீடம் ஆஃப் voting டு மேக் அன் இன்ஃபார்ம்டு சாய்ஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 19 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏடிஆர் ஜட்மெண்ட்டும் பியூசிஎல் ஜட்மெண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே பியூசிஎல் தான் நோட்டா ஜட்மெண்ட் கொண்டு வராங்க 2013ல. நோட்டா அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். இப்போ நீங்க எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போறீங்க, 10 பேர் அங்கே நிக்கிறாங்க, எந்த சின்னமும் உங்களுக்கு பிடிக்கல. அப்போ நீங்க என்ன ஆகுதுன்னா, பிடிக்கலனாலும் யாருக்கும் ஒருத்தர் ரைட் டு ஓட்டுங்கிறது என்னோட உரிமை, நான் ஒரு சிட்டிசனா அது போடலான்னு வரேன், பட் இவனுக்கு யாருமே எனக்கு பிடிக்கல. அப்போ உனக்கு யாருமே பிடிக்கலன்னா அவங்க வந்து 49O அப்படிங்கிற டாக்குமெண்ட் வந்து வாங்கி அதுல வந்து ஃபில்அப் பண்ணி எனக்கு ஓட்டு போடுற இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவங்க யாருமே தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு நீங்க சப்மிட் பண்ண வேண்டியதா இருந்தது. 49O அப்படிங்கிற டாக்குமெண்ட் வந்து நீங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கிட்ட இருந்து வாங்கி பண்ணணும். ஸோ நம்ம சீக்ரெட் ஓட்டிங் தான் நம்மளுடைய சீக்ரெட் பேலட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கல்ச்சர். யாருக்கு ஓட்டு போடுறோங்கிறது தெரியக்கூடாது. நான் யாருக்குமே ஓட்டு போடலங்கிறதும் தெரியக்கூடாதுல்ல. அப்போ நான் போய் ஃபார்ம் கேட்கறப்போ அப்போ இவன் வந்து யாருக்கும் ஓட்டு போடல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அதையும் சீக்ரெட்டா மாத்துங்கன்னு சொல்லி தான் நோட்டா கொண்டு வராங்க. நன் ஆஃப் தி அபவ்னு ஒரு ஆப்ஷனை கீழே சேர்த்துருங்க. ஸோ அது வந்து பியூசிஎல் ஜட்மெண்ட்ல தான் வந்துச்சு. ஸோ பட் நோட்டா இஸ் நாட் ஹேவிங் பவர். வி மஸ்ட் மேக் ஷூர் தட் when நோட்டா இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட் vote, all the candidates must be disqualified. அப்போ மக்கள் யாருமே இவங்க யாரும் வேணான்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம்ல அது கொண்டு வரணும். பட் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்னால அது கொண்டு வரல. there is many practical difficulties. So right to reject candidates, right to voting is statutory.
ஆனா ரைட் டு ரிஜெக்ட் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்டர் ஆர்டிகல் 19 கீழே இருக்கு அப்படின்னு அதே சுப்ரீம் கோர்ட் தான் கொடுத்துருக்கு. கான்ஸ்டியூஷனல் அனாமலி இதனால கிரியேட் ஆகுது. கோர்ட் ஹஸ் எஃபெக்டிவ்லி ஹெல்ட் தட் ரைட் டு நோ, ஃப்ரீடம் டு மேக் இன்ஃபார்ம்டு சாய்ஸ், ரைட் டு நோ தேர் educational qualification, freedom to make an informed choice and secrecy of the ballot and right to reject. இது எல்லாமே ஆர்டிகல் 19ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸா காமன் லா ரைட்டா அவங்க ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ ஓட்டிங் ஸ்டாச்சுட்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க ஆர்டிகல் 19 கொடுக்குறப்போ அப்போ ஓட்டிங்கும் கான்ஸ்டியூஷனலா ஃபண்டமெண்டலா தானே இருக்கணும். அப்போ நான் வந்து பியூசிஎல் ஜட்மெண்ட் பார்த்துட்டு ஓ அப்படியா அப்போ இன்ஃபார்ம்டு சாய்ஸ் பண்றது இதுனா நான் அப்போ ஆப்ஷன் ஏ யூபிஎஸ்சியில் போட்டிருக்கலாம். இப்போ நான் கேஸ் போடலாம் யூபிஎஸ்சி மேல 2017 ரிசல்ட்டை வந்து தடை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது யூபிஎஸ்சி அவாய்ட் பண்ணணும். Yet the act of voting itself is treated as a mere statutory entitlement. So அப்போ 3 எக்ஸாம்பிள் ஆக்சுவலி இந்த 3 ஜட்மெண்ட்டும் நீங்க ஓப்பன் ஹெண்டடா சுப்ரீம் கோர்ட் பண்ண ரெவல்யூஷனரி ஜட்மெண்ட்ஸ் கேஸ்ல இது சேர்த்துக்கலாம். கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஆஃப் த பீப்புள் அதை எப்படி என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது டெமோக்ரஸி பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அண்ட் அனாமலி. இப்போ அடுத்த ஒரு இது பத்மா, அன்பு, ராஜன் அப்படிங்கிற மாதிரி அடுத்த அத்தியாயத்துக்கு போறோம். ஸோ இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா இப்போ இந்த தமிழ் முருகன் படத்தோட ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து ரீல்ஸ் வருது. வெற்றிமாறன் வந்து தனுஷ் வச்சு எடுக்கிற படத்துக்கு. சரி, டெமோக்ரஸி பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அண்ட் அனாமலி. இதனால என்ன அனாமலி வந்திருக்கு அப்படின்னா கேசவன் பாரதி கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, டெமோக்ரஸி இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர்னா கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர், யூ கேனாட் அமெண்ட் இட் ஆர் சேஞ்ச் இட் அப்படின்ட்டாங்க. இந்திரா காந்தி, அதாவது இதை வந்து ஆக்சுவலி இந்திரா காந்தி கேஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, ராஜ்நரேன் கேஸ் தான் சொல்லுவாங்க. ராஜ்நரேன் கேஸ் 1975 இந்த கேஸ் தான் ரெவல்யூஷனரி கேஸ். இதுக்கப்புறமா தான் எமர்ஜென்சியே வந்திருக்கும். ராஜ்நரேன் ஜட்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட். ஸோ ராஜ்நரேன் கேஸ் ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தணுங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர். டெமோக்ரஸி இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இதனால ஒரு இன்காங்க்ரூவஸ் அண்ட் இன்கன்சீவபிள் அவுட்கம் வந்து வருது. என்ன அவுட்கம் வருதுன்னா எல்லாத்தையும் நீங்க வந்து கான்ஸ்டியூஷனல்ல பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டீங்க, ஆனா இதோட ஒரு பார்ட் தானே ரைட் டு ஓட்டிங்கும் அப்படிங்கிறது வருது. பட் டெமோக்ரஸி இஸ் நாட் சம் அப்டிராக்ட் கான்செப்ட். டெமோக்ரஸி இஸ் ஆபரேஷனலைஸ்டு எலெக்ஷன்ஸ். டெமோக்ரஸியை நம்ம எங்க உணர்றோம், ஓட்டு போடும்போது தான் உணர்றோம். உங்களுக்கு புரியுதா? இன்னும் வந்து கரை போல. ஓகே, அதுக்குள்ள 5 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க, யாரை கேட்டு ரிசைன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் சொல்றேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா டெமோக்ரஸின்னு நான் உணர்றதே என் விரல நான் கரப்படும் போதுதான். ஸோ அப்போதான் ஐ கேம் ஃபீலிங். அப்போ தட் இஸ் டெமோக்ரஸி. இட் ஆப்ரேட்ஸ் டு எலெக்ஷன்ஸ். Elections derive the legitimacy through participation of citizens in the ballot. The vote is very instrument through which popular sovereignty is exercised. நம்ம எல்லாம் கவர்மெண்ட் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற, கவர்மெண்டே மாத்தலாம் அப்படிங்கிற ஃபீலிங்கும் நமக்கு ஓட்டு தான் கொடுக்குது. அண்ட் வி த பீப்புள் அப்படிங்கிற இந்த வேர்டு மூலமா வி ஆர் சாவரன். கான்ஸ்டியூஷனுக்கு மேல யாருன்னா நம்ம தான், மக்கள் தான். மக்கள் தான் கான்ஸ்டியூஷனோட சுப்ரீம் அப்படிங்கிறது நம்ம வந்து உணர்றோம். வி த பீப்புள், ஏன்னா வி த பீப்புள் தான் கான்ஸ்டியூஷனுக்கே பவர் கொடுத்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க இந்த டெமோக்ரஸி என்ஃபோர்ஸ் பண்ற ஒரு விஷயத்த நம்ம எப்படி வந்து ஸ்டாச்சுட்டரியா வச்சிருக்கலாம்? இது ஒரு அனாமலி. அடுத்த அனாமலி வந்து ஆர்டிகல் 326 அனாமலி. ஆர்டிகல் 326 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா, எலெக்ஷன்ஸ் டு லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி must be held based on adult suffrage. adult suffrageனா என்ன? எனி பர்சன் who is above 21 years of age can vote அப்படின்னு தான் முன்னாடி ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இருந்தது. 61st அமெண்ட்மெண்ட்ல தான் என்ன பண்றாங்க, அது 18 குறைக்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் 21 தான் இருந்தது. ஸோ அப்போ 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் லோக்சபாக்கும் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்க்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 326 இருக்கு. சப்ஜெக்டட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ என்னது, அண்ட் நாட் லெஸ் தென் 18 years of age on such date may be fixed by any law not otherwise disqualified by the constitution or any other law made by the legislature. ஸோ ஏதாவது ஒரு லா வந்து உங்களை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான ப்ரொசிஷன்ஸ் எதுவும் இல்லைன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 326 நம்ம கொடுத்துருச்சு. ஆர்டிகல் 326ல இருந்து தான் ரைட் டு ஓட் வருது அப்படிங்கிறதுனால அது கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸ்டில் சுப்ரீம் கோர்ட் வந்து திரும்ப திரும்ப ஜட்மெண்ட்ல அது கிடையாதுன்னு. ஸோ இதை தான் வந்து வி ஹாவ் டு சேஞ்ச். ஆக்சுவலி இங்க தான் அனூப் பனர்வால் கேஸ் வருது. அடுத்த எக்ஸாம்பிள் அனூப் பனர்வால் கேஸ் 2023. இந்த கேஸ்ல வந்து இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ஜட்ஜ் பெஞ்ச். இதுல மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரைட் டு ஓட்டிங் வந்து இட்ஸ் ஸ்டாச்சுட்டரி அப்படின்ட்டாங்க. டிசெண்டிங் ஒரு ஜட்ஜ் வந்து என்ன சொன்னார்னா, நான் சொன்ன எல்லாத்தையும் இப்போ இவ்வளவு நேரம் குரேஷி, நான் சொல்லல, குரேஷி சொன்ன
சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் குரேஷி சொன்ன எல்லாத்தையும் சொல்லி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இவ்வளோ ஜட்மெண்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நிச்சயமா அது கான்ஸ்டியூஷனல் ரைட் தான் அப்படின்னு ஒரு டிசெண்டிங் ஒரு ஜட்ஜ் டிசைன் பண்ணாரு. பட் மெஜாரிட்டி ஜட்மெண்ட் வந்து அது ஸ்டாச்சுட்ரின்னு சொன்னதுனால அனூப் பனர்வாலையும் திரும்ப ஸ்டாச்சுட்ரி. ஸோ பொன்னுசாமி அண்ட் அதோட இந்த லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கோங்க, சரியா? ஜோதி பாசு அண்ட் மூணாவதா இருந்தா குல்தீப் நாயர், கூட நாலாவதா வந்து அனூப் பனர்வால். So right to vote must be a fundamental right and parliament must continue to regulate the process. So way forwardல என்ன சொல்றாருன்னா ரைட் டு ஓட் ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கணும். ஆர்டிகல் 19 கீழே வரணும். ஏன்னா இட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் இட்ஸ் அவர் எக்ஸ்பிரஷன். நீ வீட்டுக்கு போ, அது நம்ம எக்ஸ்பிரஷன். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ நீ வந்து ஆட்சிக்கு வா, அது நம்ம எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஆர்டிகல் 19 கீழே ஃபண்டமெண்டல் ரைட்டா வரணும். பார்லிமெண்ட் மஸ்ட் பட் பார்லிமெண்ட் கேன் ரெகுலேட் தி ப்ராசஸ். யார் ஓட்டு போடலாம், என்னென்ன கிரைட்டீரியா அவங்களுக்கு இருக்கு, எதாவது வந்து அவங்களுக்கு ஓட்டு கிடையாது, யார் எலக்ட்ரல் ரோல்ல இருக்கலாம், யார் இருக்கக்கூடாது, அதையெல்லாம் பார்லிமெண்ட் முடிவு பண்ணிக்கலாம். ஆனா ஒரு 18 year old அடல்ட் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கோர்ட் மஸ்ட் ரீவிசிட் தி ஓல்ட் டாக்டரின் அண்ட் அதர்வைஸ் என்ன ஆயிடுதுன்னா Constitution where democracy and free and fair elections are basic structure, but citizens vote is a constitutional orphan மாறிடுதான். நமக்கு ஓட்டிங் ரைட் இல்லாதனால நம்ம வந்து ஒரு சிட்டிசன் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஆர்ஃபனா மாறிடுறாரு அப்படின்னு கன்க்ளூஷன்ல முடிச்சிருப்பாரு. இட் வாஸ் அ வெரி குட் கன்க்ளூஷன். பட் இந்த ரைட் டு ஓட் பத்தி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இதெல்லாம் எழுதிடணும். கன்க்ளூஷன்ல கான்ஸ்டியூஷனல் ஆர்ஃபன் போட்டு முடிக்கிறோம். இல்லை அப்படி முடிக்க வேணாம். நம்ம என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் லைன் இதோட வந்து இதான் கன்க்ளூஷன், சரியா? இது பஞ்ச் டைலாக் நல்லா இருந்ததேன்னு நான் காட்டினேன். நம்மளோட மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் வரும்போது this will be conclusion. Thus right to vote must be made a fundamental right and parliament must continue to regulate the process. ஓகே, இதான் வந்து கன்க்ளூஷன். ஓகே, அப்பதான் பாப்புலர் சாவர்னிட்டி will be ensured அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும்.